டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து கோவிந்தா அப்படின்ற அந்த பாடல் வந்து மீண்டும் ஒரு சர்ச்சையை ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பவன் கல்யாண் அவர்கள் வந்து இந்த பாடல் வந்து கடவுளை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு, எப்பவுமே வந்து ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்யறது இப்போ வழக்கம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு. அந்தந்த நேரத்துக்கு சாயத்தை பூசிப்பாங்க இல்லையா, அப்படிதான் பவன் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் கேட்டா ஒரு தீவிர ஒரு சனாதன ஆதரவாளராக ஆயிட்டாரு. ஆரம்பகால அரசியல்லாம் சேகுவேராவை வந்து மையப்பட்டு தான் அவர் வந்து அரசியலை வந்து ஆந்திராவில் அவர் ஆரம்பித்தார். சேகுவேரா வந்து இறை மறுப்பு கொள்கை உடையவர் தான். ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னை ரொம்ப ஒரு சுப்பீரியராக, ஏன் கிட்டத்தட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரேஞ்சுக்கு தான் அவர் தன்னை வந்து கற்பனையாக அவர் நினச்சிக்கிறாரு. பொது மேடையில் பேசியிருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு சினிமாவில் ஒரு பாடல் வைக்கும் போது அதை வந்து நீங்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்துறீங்க, இல்லை வந்து இறைவனை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்கிறது தான் ரொம்ப அதீதமானது. அவ்வளோ நீங்கள் ஒழுக்கமானவங்களாக இருந்தால் அந்த தெலுங்கு சினிமாவில் எவ்வளோ ஆபாச காட்சிகள் இடம்பெறுது. நாளைக்கு பிரச்சாரத்தில் கூப்பிட்டா நான் உதயநிதிக்காக நான் வருவேன்னு கூட சொல்கிறார் இல்லையா. இதுதான் அவங்களுக்கு வந்து அங்கே வந்து பிடிக்கல. இங்கே இருக்கிற பிஜேபிக்கு வந்து இருக்கிற ஆதரவாளர்களுக்கு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த ஒரு விமர்சனத்தை நிராகரிச்சுட்டாங்க. ஆந்திராவில் அதுதான் நான் சொல்கிறேன், ஆந்திராவில் தகுதியே இல்லைன்னு சொல்கிறேன் நான். முதல்ல உங்கள் சினிமாவில் வர பாட்டுகளோட இந்த குத்தாட்டம் போடுறது அந்த ஆபாசத்தையும் நிறுத்துங்க முதல்லன்ற நான். அது அசிங்கம் இல்லையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் நடன அசைவு வந்து பள்ளிக்கூடத்து பசங்கள் வந்து எல்லாம் தானே சினிமா பார்க்குறாங்க, கேவலமாக இல்லை? முதல்ல துணை முதலமைச்சர் அதை செய்யணும் முதல்ல. நேயர்களுக்கு வணக்கம். என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் சந்தானம் அவர்களுடைய படத்தில் வச்சு மீண்டும் ஒரு சர்ச்சையானது வந்திருக்கு. சந்தானம் அவர்களுடைய படமான டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து கோவிந்தா அப்படின்ற அந்த பாடல் வந்து மீண்டும் ஒரு சர்ச்சையை ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பவன் கல்யாண் அவர்கள் வந்து இந்த பாடல் வந்து கடவுளை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு, எப்பவுமே வந்து ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்யறது இப்போ வழக்கம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி தான் இருக்குதா அந்த படத்துல அந்த பாடல்? அதாவது அதான் அந்தந்த நேரத்துக்கு சாயத்தை பூசிப்பாங்க இல்லையா, அப்படி தான் பவன் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு தீவிர ஒரு சனாதன ஆதரவாளராக ஆயிட்டார். அவர் மாறினதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஆரம்பகால அரசியல்லாம் சேகுவேராவை வந்து மையப்படுத்தி தான் அவர் வந்து அரசியலை வந்து ஆந்திராவில் அவர் ஆரம்பித்தார். சேகுவேரா வந்து இறை மறுப்பு கொள்கை உடையவர் தான். முழுக்க முழுக்க வந்து இயற்கையை நம்பின ஒரு மனிதர் அவர். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு நீங்கள் மாற்றிக்கிறீங்க, ரைட்டு. ஏன் இன்னொருத்தரை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறீங்க? அதுதான் இப்போ இந்த ஒரே ஒரு இதுக்கு ஏற்கனவே அவருக்கு லட்டு சர்ச்சையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த லட்டு பிரச்சனையை அவர் தான் பெருசாக போதகரமாக்கி அந்த லட்டு மேலே திருப்பதி லட்டு மீது உள்ள அந்த இதுவே நம்பிக்கையே வந்து சிதைச்சது கேட்டால் அதில் ஒரு பங்கு வந்து பெருசாக அந்த மேட்டரை பெருசாக்கினதில் வந்து பவன் கல்யாணுக்கு ஒரு பங்கு இருக்குது. சரிங்களா? ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னை ரொம்ப ஒரு சுப்பீரியராக, ஏன் கிட்டத்தட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரேஞ்சுக்கு தான் அவர் தன்னை வந்து கற்பனையாக அவர் நினச்சிக்கிறாரு. கடந்த காலத்தில் வந்து லட்டு பிரச்சனை வந்தபோதுக்கிட்ட வந்து கார்த்திக் ஏதோ வந்து சொல்ல போய் அதை வந்து பெருசாக்குனாங்க, ரொம்ப ஆவேசமாக கொந்தளிச்சார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசும்போது கேட்டால் சனாதனம் குறித்து கேட்டால் துணை முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சாதி பேரை சொல்லி கூட வந்து நாய்க்கர்ன்ற அந்த வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தினார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இவருக்கு வந்து என்னென்னு கேட்டால் வந்து அந்த ஸ்டேட்டில் ஒரு துணை முதலமைச்சர், அவருக்கான அந்த செல்வாக்கு இருக்குது. அதன்படி அவர் வந்து அவருடைய நிலைப்பாடுகள் தெரிவிக்கலாம், மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்காக அவர் பல அரசியல்கள் செய்யலாம். ஆனால் ஒரு சினிமாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு பொது மேடையில் பேசியிருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு சினிமாவில் ஒரு பாடல் வைக்கும்போது அதை வந்து நீங்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்துறீங்க, இல்லை வந்து இறைவனை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அதீதமானது. அப்படி பார்த்தா நான் அவ்வளோ நீங்கள் ஒழுக்கமானவங்களாக இருந்தால் அந்த தெலுங்கு சினிமாவில் எவ்வளோ ஆபாச காட்சிகள் இடம்பெறுது. தெலுங்கானாவில் ஒரு மகளிர் ஆணைய தலைவி ஒரு குற்றமே சாட்டுறாங்க. இது நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரியான பாடல்கள் உள்ள ஆபாசமான நடன அசைவுகள் மூலமாக ஆண் பெண் உறவை சித்தரிக்கிற மாதிரியான நடவடிக்கைலாம் இருக்குன்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆந்திராவில். ஆமாம், அந்த மாதிரியான பாடல் காட்சிகளில் வந்து கேட்டால் அது புஷ்பா 2 படமாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின படங்கள், பல படங்கள், குறிப்பிட்ட படங்கள், ஏன் பாலையா படங்கள்லாம் சில படங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் அதை வந்து தெலுங்கானாவில் இருக்கிற வந்து ஒரு மகளிர் ஆணைய தலைவி வந்து குறிப்பிட்டு பேசுனாங்க. இப்போ வந்து இதே பாலையா வந்து பல நடன அசைவுகள் மூலமாக இருக்குது. அவருக்கு வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பத்மபூஷன் பட்டம்லாம் கூட கொடுத்தாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது
நீங்கள் முதல்ல உங்களுடைய தெலுங்கு சினிமாவில் இருக்கிற ஆபாசமான அருவருக்கு தகுந்த காட்சிகளை வந்து நீங்கள் வந்து தடை செய்யுங்க. அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுங்க. அதையெல்லாம் பண்ணாமல் நேராக இங்கே வந்து ஒரு பாடலில் கோவிந்தான்னு ஒரு பாடல் மென்ஷன் பண்ணி கடந்த காலத்தில் பல மொழிகள்லேயும் சரி வந்து கேட்டால் இது மாதிரியான ஒரு கேட்டால் வந்து இது ஃபன்னுன்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு போகிற போக்கில் சில வார்த்தைகள் இருக்கிறது தான். இப்போது டிராகன் படத்தில் கூட உங்களுக்கு தெரியும், மாட்டிக்கினார் ஒருத்தர், காப்பாற்றணும் கருத்தர்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சாமியை மையப்படுத்தி வந்து பல காட்சிகள் இருக்குது. அதில் அந்த உண்மையிலே ஒரு அருவருக்கு தகுந்த பார்த்தால் ஆபாசமாக ஏதாவது சித்தரிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ரவிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா பெருமாள் போட்டோவையும் அலமேலு போட்டோவையும் வச்சுக்கிட்ட ரவிக்கைகள் கூட நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சந்தானம் படத்தில் கேட்டால் ஒரு பாடலில் கேட்டால் இந்த மாதிரியான பாடல் பயன்படுத்தியிருக்காரு, இதுக்கு தடை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஆளுங்கட்சி உங்கள் கையில் இருக்குது, கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்கள் சென்சார் போர்டு போங்க, இல்லை நீதிமன்றத்துக்கு போங்க. அதை விட்டுட்டு கேட்டால் ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு இதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு பொது மேடையில் பேசுறது, நீங்கள் உங்களை ஏதோ நீங்கள் சனாதன ஆதரவாளர் உங்களை காட்டிக்கிறதுக்கோ அல்ல உங்களை சங்கின்னு நீங்கள் அடையாளம் பற்றி நமக்கு இன்னும் எந்த சிக்கலும் கிடையாது. பவன் கல்யாணம் தாராளமாக தன்னை சங்கின்னு அடையாளம் காட்டிக்கலாம். ஆனால் தனக்கு அதிகாரம் இருக்குன்றதுனாலே கேட்டால் ஒரு குறிப்பிட்ட சினிமாவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நடிகர் நடித்த படத்தை நீங்கள் தடை செய்யணும்னு சொல்லி பேசுறது. அப்போ நீதிமன்றம் இருக்குது, சென்சார் போர்டு இருக்குது, நீங்கள் அங்கே முறையாக நீங்கள் அங்கே போங்க. அவங்க அதை தடை விதிச்சாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரப்போகிறது இல்லை. எத்தனையோ படங்கள் வரும் பொழுது ஏன் குறிப்பா சந்தானம் படம் அப்படின்ற மாதிரி சந்தானம் காரணம் இருக்கா சார்? சந்தானம் அவருடைய படங்கள் தெலுங்குல நல்லா போகக்கூடிய படமா. அதே மாதிரி கார்த்தியோட படங்கள், சூர்யாவுடைய படங்கள்லாம் தெலுங்கு ரசிகர்களை பெரிய அளவில் கவர்ந்தது கடந்த காலத்தில் உண்மை. உங்களுக்கு இந்த படம் கஜினி படம் வந்த போதெல்லாம் பெரிய அளவில் ஆந்திராவில் படம் ஓடிச்சு. அப்போ சிரஞ்சீவியை கூப்பிட்டு இவரை பாராட்டினதெல்லாம் இருக்குது. யார் சூர்யாவை. சூர்யாவுடைய படங்களுக்கும் சரி இவர் கார்த்தியோட படங்களுக்கும் பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருக்குது. அதை தொடர்ந்து கேட்டால் சந்தானம் நடித்த ஒரு சில படங்கள் கேட்டால் மொழியாக்கம் பண்ணி அங்கே சிறப்பாக ஓடி இருக்கு. எப்பயாவது சந்தானம் சிக்குவாரான்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ உடனே இந்த விஷயத்தை எடுத்து போடுறாங்க. அதுதான் தவிர பொலிட்டிக்கலாக உங்களுக்கு தெரியுமே, சந்தானமே ஏற்கனவே அவர் மேலே சங்கின்னு ஒரு முத்திரை இருக்குது. சங்கியா இல்லையான்னு தெரியாது. சந்தானம் சாதி அடிப்படையில் கூட அவர் வன்னியர்னு தான் நான் அறியப்படுறேன். சாதி அடிப்படையில் கூட அவர் ஒரு பிராமணர் சமூகத்தை சார்ந்தவரோ இல்லை வேறு சங்கி கூட்டத்தை சார்ந்தவர் கிடையாது. அவர் வன்னியர் சமூகமாக தான் அடையாளப்பட்டார். கடந்த காலத்தில் ஒரு வசனம் வச்சார், நான் அந்த ராமசாமி இல்லை இந்த ராமசாமி ஏதோ சொன்னார் இல்லையா, அதை வச்சு என்ன கேட்டால் அவர் இவர் சங்கின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு அவருக்கு அரசியலில் இறங்கி வசனங்கள் அந்த மாதிரி கட்சி சார்ந்த வசனங்கள் வைக்கலாம் கூட அவருக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது. சரி, இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பரா இருக்காரு. இப்போ கூட திமுகவுக்காக அவருடைய நண்பருக்காக நான் இறங்கி பிரச்சாரம் பண்றதுக்கு தயார். அதுதான் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்த பிறகுதான் அந்த மாதிரி இருக்குன்னா நான் எனக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தெல்லாம் கலக்கியிருப்பாங்க. யார் உதயநிதியை கூட சேர்ந்து இப்பவும் பார்த்தோம்னா சிரிப்பு வரும் பயங்கரமாக. அந்த மாதிரி கலக்கியிருப்பார். அவரு ஹீரோவான பிறகு பெரிய அளவில் அரசியல் சம்மந்தம் பேசல. ஒரே ஒரு படத்தில் நான் அந்த ராமசாமியில் இந்த ராமசாமி சொன்ன உடனே அதுவே வச்சு சங்கின்னு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அப்போ பெரிய அளவில் கடுமையான அரசியல் ரீதியாக உதயநிதியில் எந்த கருத்தும் சொல்லவே இல்லை. இப்பயும் அவங்களுக்கு ஒரு நட்பு இருக்க தான் செய்யுது. அது நட்பு அடிப்படையில் நான் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா நான் உதயநிதிக்காக நான் வருவேன்னு கூட சொல்கிறார் இல்லையா. இதுதான் அவங்களுக்கு அங்கே பிடிக்கல. இங்கே இருக்கிற பிஜேபிக்கு இருக்கிற ஆதரவாளர்களுக்கு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ யாருக்கு இந்த முதல் எதிர்ப்பு எங்கேருந்து வருங்கன்னா, திருப்பதி தேவஸ்தான போர்டில் இருக்கிற ஒருத்தர், தேவஸ்தான போர்டு மெம்பர் மட்டுமே கிடையாது, அவர் பாஜகவோட மாநில செயலராக இருக்கார். அவர்கிட்ட இருந்தால் அந்த எதிர்ப்பு வருது. அதுக்கு பிறகு கேட்டிங்கன்னா உடனே அந்த எதிர்ப்பு குரல் வந்த உடனே பவன் கல்யாணம்லாம் பேசுகிறாங்க. அப்போது முழுக்கன்னு கேட்டால் சந்தானத்தோட வளர்ச்சி, சந்தானத்தோட அரசியல் நிலைப்பாடு இதெல்லாம் பிடிக்காதனால அவருக்கு எதிராக ஒரு வட்டம் வேலை செய்யுது. இதை மற்ற திராவிட இயக்க ஊடகங்கள் எல்லாம் நான் கேட்டால் இவர் சங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல எனக்கே உடன்படல. சந்தானம் ஒரு நகைச்சுவை நடிகராக தொடங்குறது. அவர் எந்த இடத்துலையும் அவர் தன்னை ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்துக்கு கீழே உள்ளவர்னு அவர் காட்டிக்கிறதே கிடையாது. சமீபத்தில் இன்னும் சொல்லப்போனால் இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்தபோது, இந்த சர்ச்சை வரும்போது, சூர்யா குறித்து ஒரு சர்ச்சை வரும்போது, ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு வார்த்தை சொன்னார். யாரையும்
நீங்கள் வந்து ஒருத்தரை உயர்த்திங்க, ஆனால் ஒருத்தரை உயர்த்தி இன்னொருத்தரை தாழ்த்தாதீங்கன்னு சொல்லி சந்தானம் வந்து ஒரு ட்விட் கூட போட்டிருந்தார். அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது சந்தானம் வந்து இயல்பாக நல்ல மனிதர், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அது எனக்கு தெரியும். அதில் வந்து அந்த லொலு சபாவில் நடித்த பல பேருக்கு வந்து அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. நல்ல மனிதர். நான் நிறைய பொருளாதார கஷ்டங்கள் இருக்கும்போது கூட அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். இப்போ சந்தானம் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருடைய நண்பருக்கு பிரச்சாரம் செய்ய போறாரு. அதே மாதிரி அவருடைய நண்பரான பிரச்சாரம் செய்ய போறாருல்ல, அழைச்சாலும் நான் அவர் வந்து தேவைப்பட்டா அவர் அழைச்சாருன்னா நான் வந்து போய் வந்து நான் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதான் சார், இப்போ அப்படி அந்த மாதிரி அவருடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பருக்காக அதை பண்றேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சிம்பு அவருடைய நண்பருக்காக வந்து அவருடைய சேர்ந்து சிம்பு அழைச்சாருன்னா நான் வந்து எந்த இதுவும் நிபந்தனையே இல்லாம நான் உடனே ஓடி போயிடுவேன். காமெடி திருப்பியும் நடிக்கிறதுக்கு தயார்ன்ற மாதிரி காமெடின்னு அவர் அதாவது கேட்டீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்கம்மா, சந்தானத்தோட அடையாளம் காமெடி தான். அவர் என்னதான் ஹீரோவாக நடித்தார்னா கூட வந்து ஆக்ஷன் ஃபைட் எல்லாம் பண்ணாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவர் வந்து அந்த அந்த காமெடி லைக் பண்ணுறவங்க தான் தெரியும். சந்தான காமெடி லைக் பண்ணுறவங்களுக்கு அவர் எப்படி காமெடி பண்ணுறாரு புரியும். இப்போ யோகி பாபு வந்து லைக் பண்ணுறவங்களுக்கு யோகி பாபு எப்படி பஞ்ச் வைப்பார், எப்படி காமெடி பண்ணுவார் தெரியும். இவங்கெல்லாம் ஒரே பட்டறையிலேருந்து வந்தவங்க தான், இந்த லொல்லு சபான்ற அந்த பட்டறையிலேருந்து வந்தவங்க தான். எனக்கு தெரிவிக்கணும் அவர் சந்தானம் பொறுத்த வரைக்கும் அந்த போகிற போக்கில் வசனங்கள் பேசும்போதும் சரி, அது வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவே அவர் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ அங்கங்கே ஒரு சின்ன பஞ்ச் வைப்பார். ஸோ அதனால் என்னென்னா அவர் வந்து சிம்புவோட சேர்ந்து ஒரு படத்தை நடிக்கிறாரு. அடுத்த படம் சிம்புவோட 49 அவர் தான் வந்து கமிட் ஆகிருக்காரு. அதுக்கு சிம்புவே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இயக்குனர் ராஜ்குமார் கூட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு கேட்டினா, சந்தானம் வந்து ஹீரோ ஆகிட்டார், எந்த சூழ்நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய அந்த கேரக்டர் வந்து வெயிட்டு வந்து குறையக்கூடாது, ஒரு சம அளவில் இருக்கணும், எங்கேயுமே அவர் வந்து நீங்கள் வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாது, ஒரு ஈக்குவலான ஒரு வாய்ப்பு வழங்கப்படணும்னு சொல்லிட்டு ராஜ்குமார்கிட்ட கூப்பிட்டு பர்சனலாக சொல்லியிருக்கிறார். யார்? சிம்பு. இது உண்மை. அந்த வகையில் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்பு கூப்பிட்டாருன்னா நான் போயிடுவேன், எனக்கு வந்து சிம்பு வந்து எனக்கு லைஃப் கொடுத்தவர் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் புரிதல் இருக்குது. கண்டிப்பாக 49 பெரிய வெற்றி அடையும். ஏன் இந்த டிடி நான் சொல்கிறேன், இந்த ஆமாம், ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல். ஆனால் கண்டிப்பாக வந்து இவங்க பண்ணுற அந்த அலம்பல் பார்த்தாக்கா படம் வெற்றி தான் நான் நினைக்கிறேன். இதுவே வந்து படத்துக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரமோஷன். கண்டிப்பாக இது ஒரு ப்ரமோஷன் தானே. நீங்கள் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து கடந்து போகணுமா. நீங்கள் 1008 நோட்டாக இப்படியே சொல்கிறீங்களா, சினிமானா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து எழுதும் போது நீங்கள் எவ்வளோ வந்து போகிறீங்க, ஏன் ஊடகங்களில் பேசும்போது கேட்டால் எவ்வளோ விஷயங்கள் கடந்து போகிறோம். நம்ம இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த ஒரு விமர்சனத்தை நிராகரிச்சுட்டாங்க. ஆந்திராவில் இது அதுதான் நான் சொல்கிறேன், ஆந்திராவில் தகுதியே இல்லைன்னு சொல்கிறேன் நான். முதல்ல உங்கள் சினிமாவில் வர பாட்டுகளோடய இந்த குத்தாட்டம் போடுறது அந்த ஆபாசத்தையும் நிறுத்துங்க முதல்லன்ற நான். அது அசிங்கம் இல்லையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் நடன ஆசைகள் தான் பள்ளிக்கூடத்து பசங்கள்லேருந்து எல்லாம் தானே சினிமா பார்க்குறாங்க, கேவலமாக இல்லை. முதல்ல துணை முதலமைச்சர் அதை செய்யணும். முதல்ல படத்தில் வரக்கூடிய நான் வந்து ஆபாச நடனங்களில் வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் சென்சார் பண்ணி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கேட்டால் சாமியை இழிவு பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாருன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த காட்சியை நான் பார்த்தேன். அந்த பாடலில் ஒரு இன்ட்ரோ பாடல் தான் நினைக்கிறாரு. அதில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச காட்சி இல்லை, பாடலை பயன்படுத்தியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் ஆபாசம்லாம் அருவருப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே எங்கே வந்து இழிவுபடுத்துகிறாங்க. சினிமாவில் பாடினாலே வந்து பக்தி பாட்டு பாடினாலே வந்து அது அசிங்கமாயிடுமா, சாமியை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடுமா? முட்டாள்தனமான வாதம் அது. சந்தானம் அவர்களுடைய படத்தை ஒட்டி எழும்பிய சர்ச்சை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா.